தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே வணக்கம். உங்கள் அனைவருக்கும் மிஸ் சிந்தனை துளிகள் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல திருப்புரம்பியம் போர், இது மிகவுமே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போர். அந்த போரை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்திய வரலாற்றுல நீங்க முகலாயர்களை பத்தி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா பானிபட் போரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே நீங்க ஆங்கிலேயர்களை பத்தி படிச்சிருந்தீங்கன்னா பிளாசி போர், பக்சார் போர் போன்ற போர்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டு பக்கம் வந்து சோழ பேரரசை பத்தி படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த திருப்புரம்பியம் போரை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா இந்த போர் தான் சோழ பேரரசுல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டே சொல்லணும். இந்த போர் மட்டும் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்றுல மிகப்பெரிய காலடி தடத்தை பதிச்ச ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற மன்னர்களை நம்ம பார்த்தே இருந்திருக்க முடியாது. சோழ பேரரசும் புகழின் உச்ச நிலையை எட்டி இருக்காதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போர் தான் இந்த திருப்புரம்பியம் போர். இந்த போர் முதல்ல எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 862, அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டோட இடைப்பட்ட காலம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் ஒரு பேரரசா இல்லை, பல்லவ பேரரசுக்கு கீழே கப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில மன்னர்களாகத்தான் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ சோழ மன்னனா யார் இருந்தது அப்படின்னா விஜயாலய சோழன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் தான் இருந்தாரு. இவரு பழையாறைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை தலைநகரா கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வராரு. பல்லவர்களுக்கும் கப்பம் கட்டிட்டு வராரு. அப்போ பல்லவ மன்னரா இருந்தது யாரு அப்படின்னா நிருபதுங்கவர்மன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் தான் பல்லவ மன்னரா இருக்காரு. இவருக்கு கீழே தான் சோழ மண்டலம் இருக்கு. இப்போ இந்த சோழ மண்டலத்தோட தென்பகுதி பாண்டிய மன்னர் ஒருத்தர்கிட்ட இருக்கு. அதாவது மாரவர்மன் பரசக்கர கோலாகலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னரோட ஆட்சிக்குட்பட்டு சோழ மண்டலத்தோட தென்பகுதி இருக்கு. இதை எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு இந்த பல்லவ மன்னன் நினைக்கிறாரு. விஜயாலய சோழனும் அதுக்கு சப்போர்ட் பண்றாரு. உடனே கிபி 862 அரிசலாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றங்கரையில ஒரு போர் நடக்குது. இதுல இலங்கை மன்னனான 2ஆம் சேனனும் நம்ம பல்லவ மன்னனுக்கு உதவி புரிய வராரு. இவங்க எல்லாம் கூட்டணியா சேர்ந்து அந்த பாண்டிய மன்னனை தோக்கடிச்சு சோழ மண்டலத்தை திரும்ப வாங்குறாங்க. தோல்வியுற்ற அந்த பாண்டிய மன்னர் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்தும் போறாரு. அவர் இறந்த பிறகு அவரோட பையன் 2ஆம் வரகுண பாண்டியர் ஆட்சிக்கு வராரு. தன் தந்தை இறப்புக்கு எப்படியாச்சும் பழி வாங்கணும், தான் தந்தை இழந்த அந்த இடத்த எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைக்கிறாரு. அதனால எப்படியாச்சும் போர் நம்ம நடத்தியே ஆகணும்னு சொல்லி ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வரகுண பாண்டியர் வந்து காத்துட்டு இருக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா விஜயாலய சோழருக்கு வயசாகி போகுது. அவருடைய பையனான 1ஆம் ஆதித்த சோழனுக்கு இளவரசன் பட்டம் கட்டி வைக்கிறாரு. அப்படியே பல்லவ மன்னன் நிருபதுங்கவர்மனும் காலப்போக்குல இறந்து போறாரு. அவருடைய பையன் அபராஜிதவர்மன் பல்லவ மன்னனா முடிசூட்டப்படுறாரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைச்ச 2ஆம் வரகுண பாண்டியர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு சோழ நாட்டு மேல போர் தொடுக்க வராரு. எந்த இடத்துல அவர் முதல்ல அந்த தாக்குதலை தொடுக்கிறாரு அப்படின்னா இடைவைன்னு சொல்லக்கூடிய காவிரி ஆற்றுக்கு வடக்கு சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உடனே இந்த போர்ல கலந்துக்கும் பொருட்டு பல்லவ மன்னனாகிய அபராஜிதவர்மனும் ஒரு பெரிய படையை திரட்டிட்டு வராரு. அபராஜிதவர்மனுக்கு உதவி செய்யறதுக்காக கங்க நாட்டு மன்னன் 1ஆம் பிருத்திவிபதியும் வராரு. கங்க நாடு அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த கங்க நாடு. அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பிருத்திவிபதி அவங்களும் குறுநில மன்னராக தான் இருக்காரு. அவரும் வராரு. உடனே விஜயாலய சோழனும் அவரோட பையன் 1ஆம் ஆதித்த சோழனும் இந்த போர்ல கலந்துக்கிறாங்க.